ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோவில் உங்கள் சேனல் கேட்டகரி இந்த கேட்டகரியாக இருந்ததுன்னா ஒரு 6 விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அது என்னங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் புரியும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க அது என்ன தகவல்னு பார்க்கலாம். நீங்கள் 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்காக பிரத்யேகமாக ஏதாவது ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறீங்க, அதாவது கிட்ஸுக்காக வீடியோ கிரியேட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய சேனல் வந்து மேட் ஃபார் கிட்ஸு சேனல், அதாவது குழந்தைகளுக்கான சேனல். உங்கள் சேனல் குழந்தைகளுக்கான சேனலாக இருக்கிறப்போ ஒரு 6 விஷயங்கள் கிடைக்காது. அது என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கமெண்ட்ஸ் கிடைக்காது. எந்த வீடியோக்கும் உங்களுடைய வீடியோக்கும் கமெண்ட்ஸ் எனேபிள் ஆகாது, டிசேபிள் ஆகிடும். ரெண்டாவது வந்து ஐகார்டு. இப்போ உங்களுடைய வீடியோக்குள்ளே இன்னொரு வீடியோக்கான ஐகார்டு இங்கே சைடில் ஷோ ஆகும்ல, அந்த மேலே அந்த மாதிரி ஐகார்டு ஷோ ஆகாது, எண்டு ஸ்க்ரீன் ஷோ ஆகாது. அதுக்கப்புறமேட்டு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு போகாது, உங்கள் வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் போகாது. அதுக்கப்புறமேட்டு என்னது, ஆட்ஸு. இப்போது உங்கள் சேனல் மானிட்டைஸே ஆகியிருந்தாலும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆட்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். அந்த குறிப்பிட்ட ஆட்ஸு ரொம்ப லோ ரெவென்யூ, அதுவும் 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க அவங்களுக்கான ஆட்ஸாக மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த ஆட்ஸ் உங்கள் சேனலுக்கு வந்துச்சுனாலும் பெருசாக ரெவென்யூ கிடைக்காது, அதனால் ரெவென்யூவும் கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ என்னென்னா கமெண்ட்ஸு, ஐகார்டு, எண்டு ஸ்க்ரீனு, கம்யூனிட்டி போஸ்ட்டும் கிடைக்காது. அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் கிடைக்காது. ஆட்ஸு ரொம்ப கம்மியாக தான் ப்ளே ஆகும், அதனால் ரெவென்யூவும் கிடைக்காது. ஸோ இந்த 6 விஷயங்கள் தான் மேட் ஃபார் கிட்ஸு சேனலுக்கு கிடைக்கும். ஸோ அதாவது டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ ப்ரோ, நான் வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்காக தான் வீடியோ கிரியேட் பண்ணுறேன். அப்போது அப்படிங்கிறவங்களும் இந்த வீடியோவை இனிமேல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் சப்போஸ் 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் வீடியோ போடுறீங்க, இருந்தாலும் உங்கள் சேனல் வந்து மேட் ஃபார் கிட்ஸுங்கிற மாதிரி செட் ஆகிருக்கும். ஸோ அது எங்கே போய் செக் பண்ணுறதுன்னா, கூகுள் குரோமில் YT studio.youtube.com சர்ச் பண்ணிங்கன்னா அதில் ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கில் கீழே லாஸ்ட்டில் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணி சேனல்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் அட்வான்ஸ்டு செட்டிங்னு 2வது ஆப்ஷனாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஒன்று மேட் ஃபார் கிட்ஸுன்னு, அதாவது குழந்தைகளுக்காக நாங்கள் வீடியோ கிரியேட் பண்ணுற சேனல் அப்படின்னு சொல்கிற மாதிரி. இன்னொன்று நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸு, அதாவது 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் எங்களுடைய சேனலில் பார்க்கலாங்கிற மாதிரி. இன்னொன்று 3வது ஐ வாண்ட் டு சி ரிவ்யூ எவ்ரி வீடியோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு வீடியோ 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்காக இருக்கலாம், இன்னொரு வீடியோ 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்காக இருக்கலாம், அதாவது குழந்தைகளுக்காக இருக்கலாம். ஸோ அந்த ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் இண்டிவிஜுவலாக வந்து பார்த்து ரிவ்யூ பண்ணி செட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஆப்ஷன். ஸோ இதுதான். இதில் நீங்கள் சப்போஸ் 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வீடியோ போட்டும் மேட் ஃபார் கிட்ஸுன்னு கொடுத்துருந்தா ஒன்றும் கவலை இல்லை. நீங்கள் நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸுன்னு கொடுத்து சேவ் கொடுத்துருங்க. சப்போஸ் நீங்கள் மேட் ஃபார் கிட்ஸுன்னு கொடுத்தே 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்காக வீடியோஸ் போட்டிருக்கீங்க, நிறைய வீடியோஸ் போட்டிங்க அப்படின்னாலும் கவலை இல்லை. நீங்கள் நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸுங்கிறத கொடுத்து சேவ் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு 24 மணி நேரத்தில் உங்களுடைய இதுக்கு முன்னாடி நீங்கள் போட்ட எல்லா வீடியோவும், அதாவது 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பார்க்குறதுக்கான நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸுங்கிற மாதிரி செட் ஆயிடும். அப்படி செட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு டிசேபிளாக இருந்த கமெண்ட்ஸு, கம்யூனிட்டி டேபு, எண்டு ஸ்க்ரீனு, இது மாதிரி எல்லா விஷயங்களும் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. எண்டு ஸ்க்ரீனில் ஒரு முக்கியமான வீடியோ கொடுக்குறேன், மறக்காமல் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். உங்களை அந்த வீடியோவில் சந்திக்கிறேன்.